என்ன சமைக்க தெரியுமா? துள்ளி குடிக்கிற 5 மணி குழம்பு, தூயான ஊழி மீன் வறுவல், காசானமான சிக்கன் 65. என்ன யூசி பேசுறியா வாங்கி போற? இல்லடா எப்படிடா தந்துடா குடுமா அத நான் திறந்துக்குறேன். நான் திறக்கிறேன். மீனுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் உப்பு போடுக்கா. நான் பண்ணி உப்பு போடு. அது கடைசி செஞ்சால உப்பு போடவும். அடுத்து அடுத்து இது போடு. இத முத கிண்டுடா. ஏக்கா அது அழகா இருக்கு. கிண்டுடா. நியாயம் பண்றியா? அத்தை போடிப்பா. அது சல்லடை தானடா ஊத்துற உள்ளுக்க. இஞ்சி முண்டை சின்ன ஆளு தூக்கி அங்கே எடுத்துடா. போப்பா எந்திரிப்பா. ஆடி நான் தானே மீன் தானே வேலை டியூட்டி. தக்காளி வேணுமா? இந்த வரைக்கிட்டேன் சாரு வடிவா மாங்கு மாங்குன்னு குத்தவும் போடு. சரி அண்ணே மீன் சாப்பிடுமா? ஏன் எது சாப்பிட கண்டுக்கவே விடாது. இது சாப்பிட்டா அது சாப்பிடுது. இது புடிடா போடு. இஞ்சி நல்லா தான் ரெண்டு போடு போதும். போடு உன் பேரு? அக்கா பேரு சாருமதி. பட்டு பட்டு. என்ன செய்யுது? லீவு சரியா போச்சுல. அதே தினம் ஒன்று வேலை இருக்குது இல்லை. நீயே வச்சுக்கிட்டு காசு அம்மியில அரைச்சு வச்சு இது குழம்பு. ஆனா நாங்க மிக்சியில அரைச்சாரு. ஆமா ரெடியா உட்காந்து
பின்னாடி கொத்தமல்லி உட்காந்து சைஸ் எது சவுண்டு கீண்டு வந்தா தப்பா எடுத்தாதிக்க. கொத்தமல்லி போடு. நான் கொஞ்ச நேரத்துல இன்னொரு தடவை சொல்லு. இது எங்க வீட்டு சமையல் இல்ல இது வாய் வளருது. எங்க வீட்டு சமையல் பாவாடை நைட்டி பாவாடை இது எங்க வீட்டு சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி அதுக்காக மீன் பொரியல். இல்ல சவுண்டு கேட்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்லு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ரசம் நான் வைக்க போறேன். நன்றி, மீண்டும் வருக. உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தவும் தாழ்மூடன் கேட்டுக்கொள்கிறேன். பசித்து புசி மறக்காம கமெண்ட். வாய்க்குள்ளே பேசுற மாதிரி இருந்துச்சுடா. சரி போன போடுது. டேஸ்ட் பார்த்துக்கிறேன், உப்பு பார்த்துக்கிறேன். இப்போ நானும் பார்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. பல்ல வளர்க்க மாட்டாங்களா? இலைய கழுவுவாங்க. மீன் குழம்பு பல்லுல காமிச்சா நல்லா இருக்கு. அது விழுகிற மீனே போதும், அரிக்க வேணாம் நீங்க. சூப்பர், போதும் எனக்கு அவ்வளோ. இன்னும் யாங்கண்ணா சரியா? சார்ஜர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.